வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகியம்பியின் அருளாசியோடு ஐப்பசி மாதத்தில் தனுசு ராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, தனுசு ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான். குரு பகவான் இப்போ உங்களுக்கு இதுவரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று கடகராசிக்கு பிரவேசமாகிறார். கடகராசிக்கு பிரவேசமாகி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோம்னா, இதுவரைக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தவர் சனி பகவான் 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாகி உடல் ரீதியான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் கொண்டு கொடுத்துட்டு இருந்தார். அதில் இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களுடைய ராசியாதிபதி முழு சுவர் என்று சொல்லக்கூடியவர் 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கும் பொழுது உடல் ரீதியாக ஏற்படுகிற துன்பங்கள் குறையும், அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் போன மாதத்தில் இருந்த பொருளாதாரம் இந்த மாதத்தில் பொருளாதாரம் மேம்படும். மனதில் எப்பவுமே இனம் புரியாத ஒரு கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் அதுக்கு கொஞ்சம் உங்களுடைய மனதை தேர்த்தி கொண்டால் பரவாயில்ல. அதுபோக அதாவது இடுப்புக்கு கீழே 9ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் 9ஆம் பாவகாதிபதி என்னவாகிறார் அப்படின்னா, சூரிய பகவான் நீச்சம் பெறுகிறார். சூரிய பகவான் நீச்சம் பெறும் பொழுது இடுப்புக்கு கீழே அந்த கால் பகுதி இதெல்லாம் வலி, அதே போல் முழங்கால் வலி இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் தென்படுகிறது. அதுக்கு தகுந்தாற் போல் முடிந்தவரை வைத்தியம் பார்த்துக்கணும். அனாவசியமாக நடக்கிறது, ஓடுறது இதுகளெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். மிதமான நடைப்பயணம் இதெல்லாம் நடைப்பயிற்சி இதெல்லாம் செய்கிறது நல்லது. அதே போல் உங்களுடைய 4ஆம் இடம் சுகம்ங்கிறது அதாவது உடல் ரீதியாக கால் பகுதியை விட்டு உடல் ரீதியாக ஏற்படுகிற சளி தொந்தரவுகள், இந்த ஆஸ்மா பிரச்சனை, இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சளி காய்ச்சல் இதெல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த இடுப்பு பகுதிக்கு மேலே தான் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. காலில் அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் முடிந்தவரை கவனமாக இருப்பது சிறப்பு. அதே போல் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி இவர்களால் ஆதாயம் உண்டான ஆதாயம் உண்டு, சந்தோஷம் உண்டு, மனமகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. பிள்ளைகள் வகையிலையும் கொண்டாட்டங்கள், செலவுகள் இதுகள்லாம் இருக்கக்கூடிய மாதமாக, அதே போல் அவங்க மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் தென்படுகிறது. அதாவது 3ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்துல 2, 3 கதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அதிசார குருவால் பார்க்கப்படுகிறார். சகோதரர்கள் ஒற்றுமை, உடல் ரீதியாக, அதே போல் மன ரீதியாக, அதே போல் குடும்பத்தில் வீடு வாகனம் இதெல்லாமே உங்களுக்கு நற்பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மாதத்தில் தென்படுகிறது. உடல் ரீதியாக காலுக்கு கீழே மட்டும்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அது மட்டும் கொஞ்சம் உஷாராக காலை முதல்ல சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் கால் வலி வராது. இதெல்லாம் வைத்து கொள்ள வேண்டும். அதே போல் உங்களுடைய தொழில் உத்தியோகம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். இந்த கடுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஐப்பசி 15 தேதிக்கு மேலே தொழில் கொஞ்சம் விக்னங்கள் ஏற்படுத்தும். ஆனால் பொருளாதாரம் இருக்கும். பொருளாதாரம் ஓரளவுக்கு அதாவது குடுக்கல் வாங்கல், வியாபாரம் இதெல்லாமே ஓரளவுக்கு சமநிலையாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சமநிலையான பலன்கள் உண்டு. நீங்கள் இந்த மனோ ரீதியாக, உடல் ரீதியாக, கால் வலி இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொன்னால் உக்கிரமான தெய்வம் மாகாளி, காளியம்மன், துர்க்கையம்மன் சுவாமிகளுக்கு, இந்த அம்பாள்களுக்கு பால் அபிஷேகம் செய்யணும். இந்த பால் அபிஷேகம் முடிந்தவரை உங்களுடைய பிறந்த தினம் எந்த தினமோ
திங்கட்கிழமைனா திங்கட்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை, இந்த 4 வாரத்துக்கும் விடாமல் முடிந்தவரை பாலபிஷேகம் செய்து வாருங்கள். பாலபிஷேகம் செய்யும் பொழுது உங்களுடைய உடலில் ஏற்படுகிற பிணிகள் போகும். அதே போல் வருமானம், பணம், தனவரவு எல்லாம் சிறப்பாக இருக்கும். அம்பாளுக்கு பாலபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. அதே போல் தீபாவளி அன்று மாலை வேளையில் மகாலட்சுமியினுடைய வழிபாடு பொதுவாகவே செய்ய வேண்டியது. இந்த தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசியாதிபதியே மகாலட்சுமியினுடைய அம்சம். அதே போல் அந்த உங்களுடைய ராசியாதிபதி உச்சமாகும் போது, அதாவது 25 நாள் தான் உச்சமடைகிறார். ஆனால் 25 நாள் உச்சமடைகிற போதுமே உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். மகாலட்சுமியினுடைய வழிபாடு தனவரவு, பணவரவு, பொன் சேர்க்கை இதையெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.